என்னை யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் லவ் பண்ணுற யாரும் என் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று அவங்க வேறு யாரும் லவ் பண்ணுறாங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்து நாங்கள் கேப் ஏறிட்டோம். ஊபர் பேசு பின்னாடி இருக்காரு ஆமா, அது 200 மில்லியன் கிராஸ் ஆயிடுச்சுல. ஸோ இதை நாங்கள் வந்து மியூட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். வர முடியும்னு தெரியல. ஸோ அதான் கார்பரேட்ஸ் வந்துடுவேண்ணா. சரி, ஓகே. இப்போ வந்து நாங்கள் கேப் ஏறிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஃபோர்ட் கொச்சி போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நான், சஞ்சய், மூர்த்தி சார், அப்புறம் வந்து ராஜீவ். ஏன்னா மறைச்சிக்கிறேன் முடிஞ்ச. ஸோ அதான் இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு மிச்சம் vlog கண்டினியூ பண்ணுறோம். பாய் சொல்லு சஞ்சய். பாய் பாய். கொச்சியில் வந்து இறங்கிட்டோம். அதான் அதே டீம் தான், மாறல டீம் எதுவும். சார் சொல்லுங்க. ஹாய் 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 ஹாய். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோர்ட் கொச்சியில் வந்து இறங்கிருக்கோம். அங்கே ஒரு போட் போயிட்டு இருக்கு, அதில் தான் ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வந்து இறங்கின உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன வந்து சார் சொல்லுங்க. ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு மீன் மார்க்கெட்டில் கூட நான் போனால் ஆமாம், இறங்கின உடனே ஒரே ஃபிஷ் ஸ்மெல் தான். ஸ்மெல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் ஸ்மெல். அது வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு தான் வரணும் இங்கே வரதான். சரி, ஓகே. நான் போய் ராஜுவை ஃபோட்டோ எடுக்கிறேன், இல்லை அவன் கோச்சிப்பான். பார்த்தீங்கன்னா நானும் ராஜு மட்டும் தான் தனியாக வந்து vlog பண்ணிருக்கோம். எங்கே பண்ணால் அதே ஃபோர்ட் கொச்சி. நான்லாம் பண்ணல, போய் சொல்கிறான். இவன் பண்ணுறான், என்னை சேர்த்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஃபோன் தான் அது. இவங்க சஞ்சய் வராரு. இவர் பார்த்தீங்கன்னா என் பேரை கேப்சர் பண்ணிட்டு இப்பயே வந்து என் பேரை கூட்டு சாப்பிட சொல்றாரு. பாருங்க, என் பேர் சொல்றாரு கரெக்டாக. சரி, அவருக்காக ஒரு மாங்காய் நான் சாப்பிட்றேன். மாங்காய் வேணாம், பைனாப்பிள் தீதோ. ஸோ அதான் இந்த வியூ பாருங்க. அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கு இந்த இடம்? எல்லாரும் அதோட இந்த இடம் எப்படி இருக்கு சொல்லுங்க எல்லாரும். இடம் பயமா இருக்கு. ஒரு செல்ஃபியை போடுவோம், பசி எடுக்குது. சரி சரி, நம்ம சாப்பிட போறோம். அதுக்கு மாதிரி இந்த இடத்த ஃபுல்லா பாருங்க. எனக்குலாம் ஆளெல்லாம் பயம். ஸோ அதான் இந்த வியூ முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் நான் சாப்பிட போகிறோமா? சார் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சொல்லுங்கள் சார். பயங்கரமாக பசி எடுக்குது. ஆமாம், ஃபியூஷன் பே தேடி நாங்கள் எங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஃபியூஷன் பே கண்டுபிடிக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக எங்கேயோ சாப்பிட்றோம். அதை உங்களுக்கு போடுறோம். ஓகேவா? யா, ஹாய். கடையை கண்டுபிடிச்சாச்சு. அங்கே திஸ் இஸ் ஃபியூஷன் பே. ஃபோக்கஸ். இதான் ஃபியூஷன் பே. ராஜீவ் டிஸ்கவர் பண்ண இடம். ஏன் இந்த இடம் சூஸ் பண்ணீங்க? போனேன், மீன் வேணும்னு தேடினேன். ஜொமேட்டோவில் போட்டிருந்தேன், இந்த இடத்துக்கு போங்கப்பான்ட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. பீஃப் மீல்ஸ் சாப்பிட்றாரு. அவர் வந்து இந்த ஃபிஷ் சாப்பிட்றாரு, பனானா ஃபிஷ். பீஃப் ஒழிச்சது. அதாவது என்னன்னா, பீஃப் மீல்ஸ் நார்மல் மீல்ஸ்ல பீஃப் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த பீஃப் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதுதான் ஸ்பெஷல், டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் நார்மல் மீல்ஸ். இது என்னது? பெப்பர் தூக்கலாக இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. தெரிஞ்சு இந்த பீஃப் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பீஃப். ரைஸ் சாப்பிட்றேன். ரைஸ் வந்து அவ்வளோ செட் ஆகல எனக்கு, கேரளா ரைஸ். பட் வந்து பீஃப் வேற லெவலில் இருக்கு. இந்த குழம்பு இது ஏதோ குழம்பு ராஜு சொன்னான். குழம்பு ட்ரை பண்ணுறேன். என்ன குழம்பு அது? இது மம்மி வேற லெவலாக இருக்கு இந்த குழம்பு. என்ன குழம்பு இது? என்ன குழம்பு இது? மீன் ராகு. அந்த மீன் மப்பாசா.
சரி கொஞ்சம் கூட மீன் பால் கறி சூப்பரா இருக்கு. டிஃபரெண்டா ட்ரை பண்ணனும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டியூஷன் பேல சாப்பிட்டு முடிச்சோம். நாங்க இப்போ லஞ்ச் சாப்பிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்க சாப்பிட்டது மொத்தம் 3000 ஆச்சு. ஸோ இப்போ என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டது நெய் சோறும் அது கூட அந்த சிக்கன் பால் கறியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு, செம்ம ரிச்சாக இருந்துச்சு. அப்படியே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு சாப்பிடும்போது. இப்போ வந்து ராஜுக்கு அவங்களோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு கேட்போம். இதை படிச்சு சாப்பிட்டதுல பிடிக்காது எதுன்னு சொல்றேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. சரி சொல்லு. அது பேர் என்னது? மப்பாசா? இல்ல மப்பாஸ் எக்ஸ்ட்ரீம். இது யாருக்கும் புரியல. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த ஊருக்கு வந்து இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இதை மட்டும் சாப்பிடுங்க. மப்பாஸ் வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். மப்பாஸ் வந்து நீங்க சாப்பிடவும் ஒண்ணு தெரியாது, சாப்பிட்டு முடிச்சப்போ ஏதோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்ன்ற மாதிரி தோணும். அது ஒரு மேஜிக்கல் டிஷ்ஷா இருக்கு. அது நீங்க என்ன சொல்லணும்? சரி சொல்லு. பிடிக்காது சொல்லு. பிடிக்காதது வந்து எவனோ ஒரு தாட் பண்ணானே அந்த மீன் பாவம். 450 ரூபா கொடுத்தாரு எங்க பின்னாடி. பனானா லீஃப்னு ஒரு மீன் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த பீஃப் தான், அந்த மீன் தான். சாரி, அந்த மீன் வேஸ்ட் அது. ஓகே. சஞ்சய் உங்களுக்கு என்ன பிடிச்சது? இங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா தான் இருந்தது. சிக்கன் தான் வந்து ஓல் ரோஸ்டட் சிக்கன் சீரியஸா ரொம்ப செம்மையா இருந்தது. வேற என்ன, அதுக்கப்புறம் அந்த ஷாம் ஒன்று ஆர்டர் பண்ணேன். பால் கறி, சிக்கன் பால் கறி. சாரி, சிக்கன் பால் கறி செம்ம சாஃப்ட்டா இருந்தது. கேரளா புட்டு மாதிரி சூப்பர், அந்த டேஸ்ட் வந்தது எங்களுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஷாம் ஆர்டர் பண்ண சிக்கன் பால் கறியும் அவங்களோட அந்த ஹோல்சேல் சிக்கனும் சூப்பராக இருந்துச்சு சொல்றாங்க. ஸோ பாருங்க, மீன் பால் கறிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கேரளாவில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கோம். சஞ்சய்க்கு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. ஆமாம், இவர் வயநாடு போயிருக்கேன். நானும் வயநாடு போயிருக்கேன், பட் அந்த காரில் தான். ஸோ அதான் நாங்கள் வந்து போட் ட்ரை பண்ணுவோம், மெரன் ட்ரைவ். இப்போ வந்து நாங்கள் மெரன் ட்ரைவ் போகிறோம். நாங்கள் வந்து போட் ட்ரை பண்ணுவோம். போட் என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு 320 ஆகுது, ப்ளஸ் 1 hour தான் சுற்றி காப்பாங்களா. ஆமாம், 1 hour தான் சுற்றி காப்பாங்க ஏதோ சொன்னாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அப்புறம் கேப் புக் பண்ணோம். கேப் புக் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு பஸ் வந்துச்சு. எங்கே இது மெரன் ட்ரைவ் போமான்னு கேட்டோம். போனாங்க. சரி சரண் ஏறி ஜம்முன்னு உட்காந்து நாங்கள் இப்போ தான் மால் வழியாக உள்ளே வந்தோம் மெரன் ட்ரைவ் போகலான்ட்டு. பட் ஆக்சுவலாக சும்மா வந்து மால் வழியாக, பட் இங்கே தான் வந்து மெரன் ட்ரைவ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருங்க, முன்னாடியே காட்டணும். அந்த லொக்கேஷனில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து அந்த காரில் வந்தாங்கல்ல எங்களோட இன்னொரு டீம் இன்னொரு பார்ட், அவங்கள மீட் பண்ண போயிட்டுருக்கோம். வந்தாச்சு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பனரமாவா? சரி, ஓகே. நாங்கள் ஒரு பனரமா எடுத்துகிட்டு உங்களுக்கு திருப்பி வந்து கேட்ச் பண்ணுவோம். ஹாய். ஓகே, இப்போ நாங்கள் வந்து போட்டில் இருந்து சொல்லலாம். இப்போ போட் மூவ் ஆயிடுச்சு. நாளைக்கு என் பல்ல பிடிக்காதுடா. யார் பிடிச்சோம்? அது யாரும் சொல்ல இந்த நேரத்தில். சரி, ஓகே. நான் போட்டு ஓகே, இதான் பாருங்க, இதான் போட் மூவ் ஆகுது. ஷாம் என்ன பேசு? ஷாமே, உனக்கும் ஷிப்புக்கும் ரொம்ப லைக் கனெக்ட் இருக்கும்ல? ஆமாண்டா. அதை பற்றி சொல்லு. அதாச்சும் என்னன்னா, இந்த ஷிப்பு ரொம்ப ஒரு நல்ல ஷிப்புன்னு சொல்ல வரலாம். உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க. அதை சொல்லு. அதாச்சும் கப்பல்னாலே என் பேர் இருக்கும். என் பேர் அடி 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 சீக்கிரம். இப்போ அடிக்கலைன்னா உனக்கு அசிங்கம். சரி, ஏன் கப்பல்லாம் உன் பேர் இருக்கும் சொல்லு. இல்லை, ஏன்னா கப்பலுக்கு அந்த பாயிண்ட் வர மாட்டான் பாத்தியா? என்ன நீ என்னத்த பேச வர சொல்லு. இல்லை, கேப்டன் பிள்ளையார் தானே. கப்பலுக்கு வந்து கனெக்ட் இல்லைன்னா அது தப்பாச்சு. இங்க பார்த்து பேசு. அது பார்த்து பேச. இங்க பாரு, இந்த இடத்த பார்த்து பேசு. கேமரா பார்த்து பேசு. இப்போ கரெக்டா?
டே முடிக்கலான்ட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:20 ஆகுது. நாங்கள் வந்து ஃபோர்ட் கொச்சி நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக ஹெலிகாப்டரில் போயிட்டு ஹெலிகாப்டரில் போயிட்டு அதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் மெரைன் டிரைவ் போட் ஹவுஸ் அதில் இவரை மிஸ் பண்ணோம். அது இன்னும் எங்களுக்கு ஜாலியாக இருக்கு. அவரோட மூஞ்ச பாருங்க, ஹெலிகாப்டரில் போகாததுனால எவ்வளோ கஷ்டமா இருக்கு. சரி, அதான் இப்போ இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஃபோர்ட் கொச்சி போனோம், ஒரு இடத்துல சாப்பிட்டோம், அப்புறம் வந்து மெரைன் டிரைவ் ஃபுல்லாக பார்த்தோம், அப்புறம் ஒரு போட் ஹவுஸ் போனோம், ஒரு டிஜே பண்ணோம், அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஃபுட்டேஜஸ் லைக் வீடியோ கிளிப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். லைக் அந்த குலுக்கி சர்பத் அப்புறம் குலுக்கி பூஸ்ட்லாம் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அதான் இப்போ நாங்கள் ஒரு ஆட்டோவில் ஏறி இப்போ ஹோட்டல் போயிட்டு இருக்கோம். திருப்பி ரொம்ப டயர்டாக இருக்கு. வேற ஏதாச்சும் பண்ணோன்னா திருப்பி வீடியோ பண்ணுறோம். அப்படிலாம் ரூமில் போய் தூங்கிட்டோம்னு அர்த்தம். பாய்.